எஜுகேஷன் மூலம் கற்கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், முதல் திருப்புதல் தேர்வு 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த வருஷம் 2025 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் சேம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குலாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்ட் ஆகாத டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியாக அப்போ தான் நம்ம போடுற கொஸ்டின்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆல் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்குலாம் சேமா இருக்கா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆன்சர் கீ செக் பண்ணிடலாம். ஃபுல் ஆன்சர் கீ இருக்குது. ஸோ டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா, அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஒரு நாள் டைம் இருக்கு. அது என்னென்னலாம் படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல தர, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் எக்ஸாம் தான், ஃபுல் போர்ஷன்ஸ் தான், அந்த ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி, செகண்ட் ஆப்ஷன் ஏ, தேர்டு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஆப்ஷன் டி, சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் பி, அதாவது பி. 7 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, 8 ஆப்ஷன் சி, 9 ஆப்ஷன் டி, அப்புறம் 10 ஆப்ஷன் சி, 11 ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, ஓவரால் அப்புறம் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் பாருங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. பாடலை பறித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மயிலிறுத்து என்பதன் பொருள் அப்படின்றது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12, 13, 14 எல்லாமே அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின்ஸு. 12 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்டு. ஓகேவா? 13 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு, 14 ஆப்ஷன் செகண்டு, 15 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படி ஒரு டைம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16, 17 இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியுமா, ஈஸியா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு ரிப்பீட்டட் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் டிஜிட்டல் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன், மெயில் ஐடியும் தரேன். அந்த நம்பருக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்கன்னா அப்கமிங்கில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் ஆன்சருக்கு எழுதினாலும் மறக்காம சென்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 39ல் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே பாருங்க. அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 40. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 41, அப்புறம் 42 ஏ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 42ல் ஆ. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பகுதி 5ல் என்னென்ன அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபுல் ஆன்சருக்கு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ராணிப்பேட்டை தான். சேம் ஒரு 4 டிஜிட் காமன் சொல்லியிருந்தேன் இல்லையா? 1 மார்க் நம்ம பார்த்தாச்சு. பகுதி 2, அதாவது பிரிவு 1ல் அப்படியே ஒரு டைம் செக் பண்ணிடலாம். 16லேருந்து 21 வரைக்கும் அப்படி செக் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 22லேருந்து 26 வரைக்கும் ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கொஸ்டின் வித் ஆன்சர் கீ. ஸோ டீச்சர்ஸ் இது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறனா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கிட நீங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நடந்து முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக இந்த கொஸ்டின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் படிங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைமே இல்லை. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரதுனால நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணாலே நான் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல்லாக கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நிறைய நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இந்த வருஷம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எக்ஸாம் முடிய நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.